வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கேரளா டிஷ்ஷான மட்டன் எரிசரி தான் பண்ணி காமிக்க போறேன். இந்த மட்டன்றது நம்ம தமிழ்நாட்டுல பரங்கிக்காய்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால அத போட்டு பண்றது. இது சேனை வாழைக்காவும் போட்டு பண்ணலாம். இன்னைக்கு நான் பரங்கிக்காய் போட்டு பண்ணி காமிக்க போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆக்சுவலா ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் பாதி தேங்காய் இத போட்டு அரைச்சுக்கணும். ஸோ பாதி தேங்காய் இதுல போட்டு ஒரு 4, 5 மிளகு போட்டிருக்கேன். ஜீரகம், 2 மொளகா. இது எல்லாமே நம்ம அரைச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதில கொஞ்சம் தேங்காவ போட்டு அரைச்சுக்க போறேன். மிச்ச தேங்காவ இந்த மாரி துருவி வச்சிருக்கேன். இத நம்ம போட்டு வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இத நம்ம அரைச்சுட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா இத அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஏற்கனவே குக்கர்ல வந்து நான் பரங்கிக்காவ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ஏற்கனவே வெந்தது தான். இந்த மாரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, இப்ப நம்ம அடுப்புல பத்த வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சத இதுல சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சத போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சிருந்தேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைம்ல நம்ம இன்னொரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இது இப்பதான் கொஞ்சம் ப்ரௌன் ஆரம்பிக்கிறது. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகணும். இது நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவு நல்லா ப்ரௌன் எடுத்து பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ திருப்பி அடுப்பில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாயில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஆயிடுத்து. இது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது நம்ம மோர் குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மட்டன் எரிசரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரொம்ப ஈஸியா, குவிக்கா பண்ணக்கூடிய டிஷ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.